ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. இந்த கொடிக்கம்பம் கீழே விழுந்து ஒரு கார் இன்னோவா காரில் விழுந்து பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேடை அமைக்கிற போது 3 பேருக்கு ஆணி குத்திருச்சு. குத்தமா சகுனம் சரியில்லையா? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டது ஒரு நிறுவனத்தால். மொத்தம் 4 நிறுவனத்துடன் ஒப்பந்தம். 3 நிறுவனம் நாற்காலியை கொண்டு வராமல் நிறுத்தி விட்டார்கள். ஆளும் அரசு திராவிட திருட்டு மாடல் அரசு மிரட்டியிருக்கு. இன்னைக்கு வேணாலும் அதிமுக பக்கம் போயிட்டு ஒரு கூட்டணி அமைக்கலான்ற பேச்சும் இருக்கு இல்லை சார்? உங்கள் கற்பனைவாதங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. தாவேக்காவினர் யாருமே டாஸ்மாக் பக்கம் போகவே மாட்டாங்க. மாநாடை பார்ப்பதற்கு மட்டுமல்ல, தளபதி விஜயை காண்பதற்கு அங்கே வர்றாங்க. திரு விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்கே வரல, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல, மக்களை பெருசாக சந்திக்கலை. களத்துக்கு வராத விஜயை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். இன்னொருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், தமிழ்நாட்டில் தமிழ் தேசியவாதின்னு ஒருத்தன் பதறான். ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு விஜயை குறி வைக்கிறான். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நாளைக்கு தாவேக்காவோட 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்குது. அது நடந்துட்டு இருக்க நேரத்தில் இப்போ ஒரு 1 ஹவர் முன்னாடி ஒரு துரதிருஷ்டமாக ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த கொடிக்கம்பம் கீழே விழுந்து ஒரு கார் இன்னோவா காரில் விழுந்து பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது எப்படி சார் கொண்டு போகிறாங்க? இப்போ அது ஒரு பேசு பொருளாக இருக்குல்ல சார்? இப்போ வாரல் என மரித்துகை காட்ட இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் பூம்புகார் மாநகரை விட்டு மாதவியையும் மணிமேகலையும் தனியே விட்டு கைகோர்த்து வந்து மலைக்கோட்டை மாநகரில் இடம் பார்த்து ஒதுங்குவோம் காவிரிக்கரையில் என்று நினைத்த, இங்கு வேண்டாம் கூடல் மாநகரில் கூடி வாழலாம் என்ற பெருத்த கனவோடு சென்று கொண்டிருந்த போதுதான் நத்தம் மேலூரை தாண்டியவருடைய நடைபயணம் சென்று கொண்டிருக்கிற போது வானுயர பறந்த பாண்டிய மன்னனின் மீன்கொடி காற்றில் இயல்பாகவே அசையப்படுகிற போதுதான் வாரல் என மரித்து கை காட்ட என்று இளங்கோவடிகள் எழுதினார். ஆனால் அதற்கு பிறகு நடந்த காற்சிலம்பு விடயங்களில் கண்ணகி தீப்பழம்பாய் எழுந்தால் மதுரை மாநகர் கொளுத்தப்பட்டது என்பதெல்லாம் நம்முடைய இதிகாசங்களுடைய வார்த்தைகள். ஆனால் 5000த்திற்கும் மேற்பட்ட வெற்றி மலராம் வாகை மலர் பொறிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் தமிழகத்தின் 4 திசைகளிலும் மக்களை வரவேற்பதற்கு இயல்பாகவே காற்றில் வருக வருக என அசைந்து வரவேற்கிற காட்சியை கண்முன்னால் பார்க்கிறோம். 252 அடி கொண்ட நீளமான மேடை, 100 அடியில் உயரமான கொடிக்கம்பம். மேடை அமைக்கிற போது 3 பேருக்கு ஆணி குத்திருச்சு. குத்தமா சகுனம் சரியில்லையா? 252 அடி நீளம் கொண்ட அந்த மேடையை 2026 ஒரு உலகத்தினுடைய புதிய சாதனையை தமிழக அரசியல் வரலாற்றில் எழுத இருக்கிற தளபதி விஜயினுடைய வருகையை எதிர்பார்த்து அந்த மேடை காத்திருக்கிறது. 2 புறமும் யானைகள் வாகை மலரை சூடுவதற்கு தயார் நிலைப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் 2 யானைகளுக்கு மேல் உச்சி கோபுரத்தில் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் காட்சி தருகிறார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று மகத்தான தத்துவத்தை மண்ணிற்கு வழங்கி தந்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணா வழிகாட்டலாக வளர்ந்து வந்த என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் இன்னொரு பக்கமும், நடுவிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தனிப்பெரும் தலைவர் விஜய் அவர்கள் இந்த தேசத்தை பாதுகாப்ப வாருங்கள் என்று கையை நீட்டி வரவேற்கிற காட்சி பொருளையும் நாம் கண்கொள்ளா காட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தடைகள் என்ன? நீங்கள் குறிப்பிட்டதைப் போல கொடிக்கம்பம் விழுந்தது ஒரு தடை இல்லை, ஒரு சின்ன தடங்கள். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டது ஒரு நிறுவனத்தால்.
மொத்தம் 4 நிறுவனத்துடன் ஒப்பந்தம். 3 நிறுவனம் நாற்காலியை கொண்டு வராமல் நிறுத்தி விட்டார்கள். ஆளும் அரசு திராவிட திருட்டு மாடல் அரசு மிரட்டி இருக்கிறது. கேரளாவிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ கேரளாவில் அங்கே இருக்கிற ரசிகர் மன்றங்கள் ஒருங்கிணைத்து அங்கே இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் 3,50,000 நாற்காலிகளை கொண்டு வந்து வரிசையாக இறக்கி கொண்டிருக்கிற காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் தான் கொடிக்கம்பம் ஊனுகிற நிகழ்வு கிரேன் மூலமாக அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஆழமே 13 அடி ஆழத்தில் சிமெண்டுகள் உருவாக்கி கட்டப்பட்ட அந்த கொடிக்கம்பம் 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. நீளம் 12 அடி நீளத்தில் சிமெண்டு கட்டைகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. வானுயர முத்தமிடுகிற வாகை மலர் கொடி பறப்பதற்கு வசதியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன தடங்கள், அந்த கிரேன் ஆப்ரேட்டர் வந்து நடுவில், அந்த கம்பத்தினுடைய நடுவில் பெல்ட்டு போடலை. ஆமாம், அடியிலையும் நுனியிலையும் பெல்ட்டு போட்டு தூக்கிடலான்னு தூக்குனாங்க. நடு பெல்ட்டு போடாமல் அது நிற்கலை, உருவிக்கிட்டு கீழே விழுந்ததில் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர் ஒருவருடைய வாகனத்தின் மீது அது விழுந்திருக்கிறது. கட்சி பொறுப்பாளர்கள் வந்து இதில் வந்து பாதுகாப்போடு செயல்படலை அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்து கொடுத்த மாதிரி இருக்குது சார். இல்லை, இதெல்லாம் வந்து நடக்கும். ஒரு மிக பிரமாண்டமான மாநாட்டில் சின்ன சின்ன வேலைகள் வந்து தண்ணீர் தொட்டி அமைச்சாங்க, நீர்க்குழாய் பதிச்சாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் சார். அப்படி பதிக்கும் போது கிட்டத்தட்ட சில இடங்களில் பாறைகள் வந்த இடத்துல பாறைகளை எடுக்கணும். அதுக்கு ஜேசிபியை கொண்டாந்து உருட்டி எடுத்திருக்காங்க. இதை பற்றி யாரும் பேசலைங்க. அவ்வளோ பெரிய பாறையை எடுத்து குழா பதிச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அப்போ அதை பற்றி பிரதிபலிக்க தவறிவிட்டார்கள். இன்னொன்றையும் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ராம் வால்க் என்று சொல்லக்கூடிய ராம் டு வால்க், தளபதி விஜய் அவர்கள் நடந்து செல்வதற்கு 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டியில் அமைத்ததை போல அல்ல. விக்கிரவாண்டியில் ஏறி குதிச்சிட்டாங்கிறதுக்காக தடுப்புகளை பலமாக அமைத்திருக்கிறார். விஜயகாந்தனுடைய புகைப்படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், தமிழ் திரைப்படத்துறையை சீர் செய்தவர், ஏழைகளின் மக்களில் இதயத்தில் குடிகொண்டிருப்பவர், வருங்கால முதலமைச்சர் என்று வரிகளால் பொழியப்பட்டவர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்டிருப்பது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள் வருகிறது. அந்த நாளில் இந்த மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்தை நடத்தலாம் என்று திட்டமிட்டிருந்த நேரத்தில் திருட்டு மாடல் அரசு விநாயகர் சதுர்த்தி என்கிற வெற்று காரணத்தை கூறி தள்ளி வைத்தது. ஆகையால் 21 நடக்கிறது. விநாயகர் சதுர்த்தி அதுவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவைதான? என்ன விநாயகர் போய் களிமண்ணை கொண்டே தண்ணியில் கரைக்கிறதுக்கு என்ன பாதுகாப்பு? ஏன்னா அந்த டைம் வந்து தான் இந்த இந்துத்துவ கும்பல் அதிகமாக போகிற நேரம். ஏங்க அவங்களால பிரச்சனை வரலான்ற மாதிரி நிறைய பேர் கவர்மெண்ட் சைட்ல சொல்லியிருக்காங்க. அந்த சிலையை உட்கார வச்சுக்கிட்டு 1 லட்சம் 2 லட்சம் செலவழிச்சு விட்டு கடைசியாக கொண்டே கூவாத்துல கரைக்கிற சிலைக்கு இவ்வளவு பெரிய பில்டப்பா? லட்சக்கணக்கிலே கூட இருக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தி எல்லாம் மத ரீதியான பிரச்சனை வரும்ன்றதுனால தான். என்ன மன ரீதியான பிரச்சனை வருது? மத ரீதியான பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் தான் இரவும் பகலும் 2 போலீஸை போடுறீங்கல்ல அந்த சிலைக்கு பாதுகாப்பா? கூவத்தில் கரைக்கிற சிலைக்கு காவல்துறை பாதுகாப்பா? நான் கேட்குறேன். சாக்கடையில் கரைக்கிற களிமண்ணுக்கு 2 போலீஸ் பாதுகாப்பா? என்ன இதில் மத நம்பிக்கை புண்படுகிறது? அந்த சிலையை பாதுகாத்து பத்திரமா வச்சுருந்தா நம்ம பேசலாம். சரி, 2 லட்ச ரூபா செலவழித்து இந்த சிலையை உருவாக்கி கொண்டுகிட்டு வந்து பொருளாதாரத்தை எவ்வாறு ஒரு விழாவின் பெயரில் முடக்குகிறார்கள் என்பதற்கு சான்று அந்த திருவிழா. யாரும் அதெல்லாம் விரும்பலை. ஒரு சில பேர் இந்த இந்துத்துவவாதிகள் முன்னெடுக்கிற முயற்சிகள், அவனை விளம்பரப்படுத்தி கொள்வதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் இரவெல்லாம் பாதுகாக்கிறது போலீஸில் குடிகாரங்க. நான் காட்டவா கூட்டிய கொண்ட அவனுக்கு ஒரு நாளைக்கு கோட்டரை வாங்கி கொடுத்து நீ இங்கேயே கடடா படுத்து கடடான்னு சொல்கிறான். இதுக்கு பேர் ஒரு விழா, இதுக்கு பேர் வந்து விநாயகர் சதுர்த்தின்னு சொன்னான். லட்சக்கணக்கான தொண்டர்கள் நம்பிக்கையை நீங்க புண்படுத்தல. இல்லை, அதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க. என்ன ஒரு சில பேருக்கு என்ன நம்பிக்கை? நானும் இந்து மதத்தை சார்ந்தவன் தான், என் குடும்பம் தான் விநாயகரை கும்பிடுது. அதுக்கு எதுக்கு இந்த வெற்று விளம்பரங்கள்? விநாயகர் சதுர்த்தியை காரணம் காட்டி சொல்லுங்க. லட்சக்கணக்கான மக்கள் கூட இருக்கிறாங்க. அதற்கு முக்கியத்துவம் இல்லைன்னா என்ன? ஊருக்கு 2 பேர் ஏற்பாடு பண்ணிருக்கிற சிலைக்கு போய் எவ்வளவு பாதுகாப்புனா என்ன அர்த்தத்தில் நீங்கள் பேசுறீங்க? ஸோ ஒரு பேச்சுக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு இந்த மாநாடு நடத்திருக்கலாமே சார்? அப்படிலாம் பண்ண முடியாது. திட்டமிட்டு லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட ஒரு மாநாடு நடத்துவது என்பது சாதாரண விடயமா? கோடிகளை செலவழித்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கமாக, மக்கள் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் பறைசாற்றி நடைபோடுகிறது. இன்றைக்கு பாரபத்தி என்கிற
திருப்பரங்குன்றம் பகுதிக்கு உட்பட்ட அந்த கிராமம் மிகவும் மகிழ்ச்சிகரமாக அங்கே ஒரு அருங்காட்சியகமே திறக்கப் போகிறார்களோ என்று கூட்டம் கூட்டமாக குடும்பமாக மக்கள் குழுமுகிற காட்சி இப்பொழுதே பார்க்க முடிகிறது. நான் காலையில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தொடர்பு கொண்டு என்னுடைய தோழர்களிடம் கேட்டேன், என்ன ராமநாதபுரத்தில் மாநாட்டுக்கான வேலைகள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டேன். ஆனால் இன்றைக்கி நாங்கள் கிட்டத்தட்ட 3 மூட்டை அரிசி போட்டு சோறு வடித்து கொண்டிருக்கிறோம், புளியோதரையும் எலுமிச்சை சோறும் நாங்கள் கிண்ட போகிறோம்னே, இரவுக்கு இட்லி தயாராகிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம், இரவே கிளம்புகிறோம் என்று ஒரு குக்கிராமத்தில் கருவேலங்காடுகள் மட்டுமே காட்சி தருகிற கிராமத்தில் 2 பேருந்துகளில் கிட்டத்தட்ட 120 பேர் பயணம் செய்ய இருக்கிற சூழலை நான் கேட்டறிகிற போது தமிழ்நாடு மாறியிருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். கருவேலங்காடுகள் மட்டுமே காட்சி தருகிற மக்கள் மன்றத்தில் எப்படி தமிழக வெற்றிக் கழகம் ஊடுருவியது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். திருட்டு மாடல் அரசும் திராவிட இயக்க 2 இயக்கங்களும் இந்த தமிழ்நாட்டை சீர்குலைத்து கொளுத்து தின்று கொளுத்திருக்கிறது. கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள், இந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த இயக்கங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு புதிய பரிணாம மாற்றத்தை அடைவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் என்கிற தன்னிகரில்லா அமைப்பு தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு கொள்கை பிரபலங்களை அறிவித்தார்கள். நீங்கள் 2 திராவிட கட்சிகளும் ஊழலில் ரொம்ப பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் திரு விஜய் அவர்களோ தாவேக்காவும் என்னைக்கு வேணாலும் அதிமுக பக்கம் போயிட்டு ஒரு கூட்டணி அமைக்கலான்ற பேச்சும் இருக்கு இல்லை சார்? உங்க கற்பனைவாதங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. முதலமைச்சர் வேட்பாளரே விஜய் தான் என்று அறிவிக்கிற மாநாடு ஆதரவாளர்களே சொல்றாங்க. இல்லையே, விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கிற மாநாடு. அப்புறம் எப்படி எடப்பாடி ஏத்துக்குவாரா? ஏற்கனவே ஆண்டவர், மக்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு முதலமைச்சர் எடப்பாடி, எம்எல்ஏக்களால் உருவாக்கப்பட்டவர் எடப்பாடி. இன்னும் சொல்ல போனால் தங்க கட்டிகளும் பணங்களும் மதிப்பீடு செய்தது எடப்பாடி. ஆனால் இங்கே மக்கள் மதிப்பீடு செய்ய காத்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தை. என்ன நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஏன் தமிழக வெற்றி கழகம் இந்த மண்ணை ஆள்வதற்கு தகுதி இல்லாத குழந்தையா? யார் வேணா அந்த மக்கள் நீங்க அப்புறம் மக்கள் வாக்கு செலுத்தினா யார் வேணாலும் ஆளலாம் சார். அப்புறம் ஏன் நீங்க இந்த மாதிரி 2 திராவிட கட்சிகளும் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமா எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க சார், எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள், எத்தனை ஸ்கீம்கள். இப்படி இருக்கும்போது எப்படி சார் ஒரே ஒரு வார்த்தை ஊழல்னா எல்லா இடத்துலையும் நடக்குது? நலத்திட்டங்கள் அறிவிப்பதே கொள்ளையடிப்பதற்காகத்தான், அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வரணும்னு என் போன்ற தமிழ் தேசியவாதிகள் போராடுறோம். தமிழக வெற்றி கழகம் வந்தா இந்த எந்த ஒரு சர்ச்சையோ எந்த ஒரு நாங்கள் தான் முதல்ல திட்டுவோம். அதையும் சொல்றேன், அப்படி ஒரு கொள்ளை நடக்கிறது என்றால் முதல்ல ஆதாரபூர்வமாக வெளியிட்டு திட்டுறதுல முதலா நான் நிற்பேன், மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க திருப்பரங்குன்றத்தின் இப்படிதான் சார் திராவிட இயக்கங்களும் அப்படியெல்லாம் பேசவே இல்லை. 1978 பெருந்தகை பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வருகிற போது 78 கீழவெண்மணி நிகழ்வு நடந்ததை நீங்கள் மறந்துடக்கூடாது. திராவிட இயக்கங்கள் எங்கே எதை தொடங்கியது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். தமிழ் தேசியவாதிகள் அதெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ திருப்பரங்குன்றத்தினுடைய சுற்றுப்பகுதிகளாக இருக்கிற கூடக்குளம், மேட உப்புளி சந்திப்பு, தூவங்குளம், கள்ளிக்குடி, வளையங்குளம், சிவரக்கோட்டை, திருமங்கலம், தோப்பூர் என்ற பகுதிகளில் இயங்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் உடனடியாக அதை விலக்கி கொண்டார்கள். என்ன காரணம்? தமிழக வெற்றிக் கழகம் கட்டுக்கோப்பான இயக்கம், அந்த பிள்ளைகள் எவரும் மது அருந்த மாட்டார்கள் என்கிற விளக்குவதற்காக. அவன் சோறை கட்டிட்டு வரப்போறான், நம்ம கடைக்கு எப்படா குடிக்க வரப்போறாங்கிற நம்பிக்கையில் உள்ளூர்காரன் குடிச்சா போதுங்கிற மன ஓட்டத்தில் இன்றைக்கி அந்த கடைகள்லாம் மீண்டும் திறக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருக்கிறார். அப்படி என்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இராணுவ படை கம்பீரமாக காட்சி தருவதற்காக பாரபத்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தாவேக்காவினர் யாருமே டாஸ்மாக் பக்கம் போகவே மாட்டாங்க. மாநாடை பார்ப்பதற்கு மட்டுமல்ல, தளபதி விஜயை காண்பதற்கு அங்கே வர்றாங்க. கட்டுக்கோப்பா இருக்க போறான்றீங்க. நிச்சயமாக இருக்கும். கௌரவ தலைவர்களாக தந்தை பெரியார் என்கிற மாபெரும் இந்த மண்ணின் புதல்வர், மூத்தவர், சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக தன் இறுதி காலம் வரை போராடியவர், பெண் அடிமைகளை உடைத்தவர், தந்தை பெரியாரை ஒரு மாபெரும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி. கற்பித்து ஒன்று சேர்ந்து புரட்சி செய்யக்கூடிய இந்த மண்ணில் மாபெரும் புரட்சியாளராக விளங்கிய சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் கொள்கை தலைவராக, சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது மட்டுமல்ல, பெண்களுக்கான உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த மண்ணிலே சுதந்திரத்திற்காக போராடிய மாபெரும் மங்கை அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவராக. அதே தொண்டர்கள் தான் சார் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தை கூட சேரோட சாங்கன்ற நியூஸும் வந்து சொல்கிறேன், சொல்லி வரேன். படிக்காத ஒரு மாமேதையாக இருந்து படிக்க வைக்கிற உன்னத செயலை மதிய உணவு திட்டத்தோடு கொண்டு வந்து
எம் குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்று இந்த மண்ணை பாதுகாத்த மாபெரும் மகத்தான கர்ம வீரர் காமராசரை கொள்கை தலைவராகவும், முத்துவடுகநாதர் தன்னை விட்டு இறந்ததற்கு பிறகு வேறு வழியில்லாமல் வெள்ளச்சி நாச்சியாரை கரங்களில் ஏந்தி கொண்டு ராமநாதபுரம் ஜில்லாவை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் தனியாக தவித்துக் கொண்டிருந்த வேலு நாச்சியார், திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த ஆங்கிலேய படையை அடியோடு அடித்து விரட்டுவதற்கு சிவகங்கை சீமைக்குள் குயிலி என்கிற தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண்ணை அனுப்பி ஒரு மாபெரும் சுதந்திர வேட்கையோடு தற்கொலை செய்து கொண்ட வரலாற்று நிகழ்வுகளை எண்ணி பார்க்கிற வகையில் செயல்பட்ட வீரமங்கை வேலு நாச்சியாரை கொள்கை தலைவியாக ஏற்றிருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தூய்மையான நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறது என்பதை இந்த கொள்கை தலைவர்களால் என்னால் விளக்க முடியும். இன்றைக்கு கொள்கை தலைவர்களின் வழியில் வந்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தன் பக்கத்தில் அரவணைத்துக் கொண்டு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கு பாரப்பட்டியில் கூடுகிற கூட்டத்தை கூடல் மாநகரில் இருந்து பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு திரண்டு வருகிற காட்சியை பார்க்க முடிகிறது. நான் இப்போ வரும்பொழுது பார்த்தேன், ஒட்டகப்பாளையத்தில் 2 பேருந்துகள் இருக்கிறது, கொடியுடன் எல்லாம் தயாராகிட்டு இருக்கிறாங்க. இப்போவே எதுக்கு? நாளைக்கு மாலை 4 மணிக்கு நடக்கிற கூட்டத்திற்கு இன்றைக்கே தயாராகிற சூழலை எந்த கட்சியாவது நிவர்த்தி செய்திருக்கிறதா? அது மட்டுமல்ல, 2 திராவிட கட்சி முடியிருக்கு சார், அவங்களும் எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துருக்காங்க சார். என்ன காசு கொடுத்து? காசே கொடுக்காமல் மக்கள் கூட இருக்கிறார்கள். அதை பற்றி பேசுங்க. 600 ஏக்கர் நிலப்பரப்பு, 250 ஏக்கர் நிலப்பரப்பில் மக்கள் கூட இருக்கிறார்கள். 350 ஏக்கர் நிலப்பரப்பில் மகிழுந்து மற்றும் பேருந்துகளை நிறுத்துவதற்கு சிறப்பான வசதி ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். 1967ஆம் ஆண்டு அண்ணா எப்படி ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினாரோ, 1977 எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினார்களோ, அதை போல 2026 ஒரு மாபெரும் கொள்கை ஆட்சி மாற்றத்தை நிறுவுவதற்கு தளபதி விஜய் அவர்கள் கூடல் மாநகரில் குழும இருக்கிறார். இவங்க 2 பேரும் களத்தில் எப்பவுமே இருந்தாங்க சார். திரு விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்கே வரல, பிரஸ் மீட் பண்ணல, மக்களை பெருசா சந்திக்கல. களத்துக்கு வராத விஜயை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். இன்னொருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், தமிழ்நாட்டில் தமிழ் தேசியவாதின்னு ஒருத்தன் கதறான் பதறான், ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு விஜயை குறி வைக்கிறான். திரு சீமான் அவர்கள் அவர் தேர்தலில் ஜெயிக்கிறாரு தூக்குறான்றது 2வது பட்சம் சார். அவர் எப்பவுமே கீழே இருக்காரு சார், பேசிக்கிட்டே இருக்காரு, களத்தில் இருக்காரு, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு, அவரோட நிலப்பாடை சொல்லிக்கிட்டே இருக்காரு. திரு விஜய் அவர்கள் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல சார். அதுதானே சார் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் எந்த ஊடகங்களை சந்தித்தார்? உலங்கு வானூர்தியில் போய் இறங்குவார், மாநாட்டை பார்ப்பார், மாநாட்டை நடத்துவார், உலங்கு வானூர்தியிலேயே ஏறி வாய்ஸ் கார்டன் வந்து விடுவார். அவரை தலைவியாக அந்த தலைவியை முதலமைச்சராக இந்த மக்கள் ஆக்கினார்கள் என்பது வரலாறு. அம்மையார் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சீமான் போன்ற தற்கொலைகளுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். சீமான், நான் கேட்குறேன், விஜய் அவர்கள் என்ன உள்ளாட்சி தேர்தலில் நின்றவரா? ஒன்றிய தேர்தலில் நின்றவரா? சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தவரா? நாடாளுமன்ற தேர்தலில் நாமினேஷன் தாக்கல் செய்தவரா? பிறந்த 2 வயது குழந்தைக்கே இவர்கள் பதறுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு பயம் வந்து விட்டது என்பதை இது காட்டுகிறது. நான் கேட்குறேன், மு.க. ஸ்டாலினை சந்தித்ததுக்கு பிறகு இவருடைய செய்கையிலும் பேச்சிலும் மாற்றம் ஏற்பட்டது எதற்காக? டம்மி வேட்பாளர்களை திமுகவுக்கு எதிராக நிறுத்துவதற்காக பல கோடிகள் பேரம் பேசப்பட்டிருக்கிறதோ என்கிற சந்தேகம் எமக்கு வலுவாக தோன்றுகிறது. ஏன்னா 2013ஆம் ஆண்டு எங்கள் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் நாம் தமிழரை உருவாக்கியதற்கு பிறகு சசிகலாவினுடைய கணவர் நடராஜனிடம் மூலமாக 20 கோடி ரூபாய் இதே சீமானுக்கு கொடுக்கப்பட்டது அதிமுகவை வசைபாடக்கூடாது என்று நான் பக்கத்தில் இருந்து பார்த்தவன். ஆகையால் சொல்லுகிறேன், இவர்கள் இன்றைக்கு திருட்டு மாடல் அரசிடம் பேரம் பேசிட்டு தான் இவர்கள் வெளியிலே வந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் வந்ததற்கு பிறகு விஜயை வசைபாடுகிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ப்ரெஸ்ஸை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டீங்க. அவங்க மேலேயும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேலேயும் ப்ரெஸ்ஸை பார்க்காதனால அவங்க 2 பேருமே சர்வாதிகாரின்ற அந்த பட்டம் கொடுக்குறாங்களே, அதே பட்டம் தான் திரு விஜய் அவர்கள் மேலேயும் கொடுக்கப்படுதா? அவரு சர்வாதிகாரியா? அந்த ஒரு நான் இமேஜ் பாரதிய ஜனதாவிற்கு நேர் எதிரானவன். ஆனால் பிரதமர் அவர்கள் சர்வதிகாரியாக இருக்கட்டும், ஜெயலலிதா இன்றைக்கு சர்வதிகாரியாக திகழ்ந்தார். இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் ஜெயலலிதாவை தன் இதய நாளத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுடைய வைக்கப்பட்டிருக்கு. பாரதிய ஜனதாவுடைய நரேந்திர மோடியை கூட இந்த நாட்டில் வாழ்கிற கிட்டத்தட்ட 40% மக்கள் மாபெரும் தலைவனாக ஏற்றுக்கொண்டதால் தான் பாரத பிரதமராக இருக்கிறார். எமக்கு முரண்பாடு உண்டு.
ஆக இது போன்ற சில தற்குறிகள் சொல்வதையெல்லாம் கேட்டு நீங்கள் கேள்வியாக வைப்பது அபத்தமானது. அதற்கு பிறகு பார்ப்போம். அவசர உதவி மையங்கள், 600 செவிலியர்கள், 100 மருத்துவர்கள், 68 ஆம்புலன்ஸ்கள், இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, எல்இடி திரைகளை காண்பதற்காக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட எல்இடி திரைகள் மக்கள் பார்ப்பதற்கு. ஏன்னா பக்கத்தில் போய் தலைவரை சந்திப்பதற்கு இயலாத காரியம் லட்சக்கணக்கிலே கூடுகிறவர்கள் திரையிலையாவது பார்த்துடலாம்னு போகிற மக்களை பரிதவிக்க விட்டுவிடக்கூடாது என்பதற்காக எல்இடி திரைகள். எல்இடி திரைகள் தாவேகா மாநாட்டில் மட்டும் வச்சது மாதிரி சொல்லக்கூடாது சார். 300 வச்சுருக்காங்க. எந்த மாநாட்டில் வச்சுருக்காங்க? வச்சுருப்பாங்க 4, 5, 300 எல்இடி திரைகள். அது மட்டுமல்ல, 4000 கட்சி கொடிகள் காற்றை விசிறி அடித்து பறந்து கொண்டிருக்கிறது. 1800 பவுன்சர்கள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்புக்காக. காவல்துறை 3500 பேர் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். கேரவான்கள் மட்டுமே 13 வாகனங்கள் வர இருக்கிறது. 400 கழிப்பறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சார் இதெல்லாம் அடிப்படை வசதி தானே சார். இதை வந்து பெருமையாக பேச முடியாதுல்ல. எந்த வகையில் இதை பெருமையாக பேச? எந்த கட்சி இந்த மாதிரி செஞ்சுருக்கு? மாநாடு நடத்தினாங்கல்ல அந்த தமிழ்நாட்டில், எத்தனையோ கட்சி இது மாதிரி செஞ்சாங்களா? அதுக்காக சொல்கிறேன். மகளிர்கள் யானைகள் மட்டும் வாகைப்பூ சூடிய அந்த காட்சியுடன் பதித்த சேலைகளை அணிந்து வர காத்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு இந்த கொடிக்கம்பம் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. 560 குழாய்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் தண்ணீர் மக்களுக்கு மத்தியில் விநியோகிக்க காத்திருக்கிறது. 450 ஏக்கர் நிலப்பரப்பில் மக்கள் கூடுகிற இடத்தில் தண்ணீர் பைப்புகள் 1100 குழாய்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 3.5 லட்சம் பாட்டில்கள் வந்திருக்கிறது. 500 ml தண்ணீர் பாட்டில். இன்னும் 2.5 லட்சம் பாட்டில்கள் வர இருக்கிறது, வந்து கொண்டிருப்பதாக செய்திகள். அந்த பாட்டில்களில் தளபதி விஜய் அவர்கள் படம் பொறித்த பாட்டில்கள். எந்த இடத்திலும் மக்கள் தண்ணீருக்கு தவித்து விடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா குடும்பமாக வர இருக்கிறாங்க, சோறு கட்டிக்கிட்டு வர இருக்காங்க, சாப்பிட்டுட்டு மாநாட்டு திடலில் 4 மணி நேரம் காத்திருக்க போகிறாங்க. அந்த 4 மணி நேரத்தில் எந்த மக்களும் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாமல் இருந்துவிட வேண்டும் என்பதற்காக. ஒரு பக்கம் நீங்கள் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து நாளைக்கு மக்கள் மனசில் நிற்காதுன்றது 2வது பட்சம். திரு விஜய் அவர்கள் இந்த கூட்டணி, குறிப்பாக கூட்டணி குறித்து ஏதாவது ஒரு அறிவிப்பு வருமா? அதுதான் சார் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அறிவிப்பு வெளியிடுவார். கூட்டணிக்கு தலைமை விஜய் தான், நான் தான் என்று அறிவிப்பு விடுவார். வருகிற கட்சிகள் கொள்கை பிரகடனங்களோடு வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளும்னு அறிவிப்பார். ஏன்னா போன மாநாட்டிலே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அவங்களுக்கும் ஆட்சியில் ஷேர் இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்கே இதுவரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதனால் இந்த வாட்டி எப்படி இருக்கும்? மரியாதை மதிப்பு கொடுக்குற இயக்கங்கள் தான் வேண்டும் என்பதல்ல, மக்களை சந்திக்கிற இயக்கங்களே கூட்டணியில் வைத்துக் கொள்ளுவார். பொறுத்துருங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா இன்னும் 7 மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கிறது. தலைவர் விஜய் 7 மாதம் ரொம்ப ரொம்ப கம்மி சார். ஏன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தற்பொழுது 21 மாநாடு நாளைக்கு, அதுக்கப்புறம் கோவை மற்றும் வேலூர் வாக்கு முகவர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது அக்டோபரில். அது முடித்த கையோட நவம்பர் டிசம்பரில் தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு 3 இடங்களில் பேசுவதற்கு திட்ட வரையறையை அமைத்து விட்டார்கள். மக்களை சந்திக்க இருக்கிறார்கள். ஒரு மாபெரும் புரட்சி இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் கூடல் மாநகரில் ஒரு குதூகலிப்போடு அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறது. பொறுத்திருங்கள், நாளை வரை பொறுத்திருங்கள். நாளைக்கு உறுப்பினர் சேர்க்கைன்ற ஒரு செயலியை கூட இப்போ ரீசெண்டாக அறிமுகம் பண்ணீங்க. அது அறிமுகம் பண்ண நாளில் தான் பேசப்பட்டுச்சோ தவிர அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே பேசலை. எத்தனை பேர் உறுப்பினர் சேர்ந்தாங்கன்னு தெரியல. அதை பற்றி அறிவிக்க மாட்டாங்க. 2 கோடி பேர் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டதாக திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்ததில்ல, அதை பற்றி பேசுனீங்களா? அப்புறம் ஏன் உங்களுக்கு கூட்டணி? நீங்கள் கூட்டணி இல்லாமையே 2 கோடி மக்களை வைத்து ஆண்டாண்டு காலமாக உங்கள் தலைமுறையாக இந்த மண்ணை ஆட்சி செய்யலாமே. அதை பற்றி பேச மாட்டீங்க. தமிழக வெற்றி கழகம் ரகசியம் காக்கிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை உறுப்பினர்கள் சேர்ப்போம் என்பதை அவர்கள் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். தேர்தல் களத்தில் உங்களைப் போல 2 கோடி பேர் சேர்த்தோம் என்று மாற்றுக் கட்சிக்காரர்களையும் சேர்த்த வரலாற்று கொடுமையெல்லாம் இந்த மண்ணில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கள் ஊரில் சேர்த்துருக்காங்க 2 கோடி பேரில் ஒரு 4 பேரா. எப்படி தெரியுமா? காங்கிரஸ் பரம்பரை. 1000 ரூபா பணம் வந்துச்சா? வந்துச்சு. அடுத்த தடவை 2000 வரப்போது உன் நம்பரை கொடுனாங்க. நம்பரை கொடுத்துட்டான். நம்பரை கொடுத்த உடனே காலங்காலமாக ஆண்டாண்டு காலமாக காங்கிரஸில் இருந்தவனை அவனுடைய மொபைலுக்கு செய்தி போகுது, நீங்கள் இன்று முதல் திமுகவில் உறுப்பினராக இணைத்துக் கொள்ளப்படுகிறீர்கள். இதை விட கேவலம் வெக்க எதுவுமே இல்லையா? இதுதான் உங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கையா?
அந்த மாதிரியா தமிழக வெற்றி கழகம் சேர்க்க போகிறாங்க? சரி, அப்படி சேர்க்க வேணாம் சார். தொண்டர்கள், அதாவது தாவேக்காவினர் வந்து அவங்களே கீழே இறங்கி வேலை செய்யலாமே, மக்கள்கிட்ட போகலாமே, அது மாதிரி கூட எதுவுமே நடக்கலையே சார். அதுதான் சார் குற்றச்சாட்டு. நீங்கள் சென்னையில் இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய சாதாரண குக்கிராமம் சென்னையிலே இருந்துக்கிட்டோம் சார். சென்னையில் கூட நடக்கலையே, தலைநகர்லேயே நடக்கலையே. சாதாரண என்னுடைய குக்கிராமம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாஞ்சூருங்கிற ஒரு சின்ன குக்கிராமத்தில் தேவேந்திரன்னு ஒரு தம்பி தமிழக வெற்றிக் கழகத்தை வீறுநடை போடுவதற்கு உழைப்பாய் உழைத்து உன்னதமாக்கி அங்கே இருக்கிற பொதுமக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவனும் அந்த மக்களை திரட்டி கொண்டு ஒரு முழு பேருந்தில் ஏற்றி கொண்டு தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கு புறப்படுறான்னு சொன்னால், என் சொந்த கிராமத்தில் குக்கிராமத்தில் அடிப்படை வசதிகளே இல்லாத கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இவ்வாறு தலை தூக்கி இருக்கிறது என்றால் சாதாரண விஷயமா? நீங்கள் கிராமங்களுக்கு போங்க. நான் தான் சொல்கிறேனே, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பேசும்போது கருவேலங்காட்டு கருப்புவாசிகள் மாநாட்டிற்கு கிளம்புகிறார்கள். எப்படி இது சாத்தியமானது? சென்னையில் சொன்னேன், தமிழ்நாடு முழுவதும் பரபரவென்று பரபரத்து கொண்டிருக்கிறது மாநாட்டு வேலைகளில். நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் 80% பேருந்துகளை, பேருந்து உரிமையாளர்களை ஆளும் அதிகார வர்க்கம் மிரட்டி இருக்கிறது. பேருந்தை கொடுக்கக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு செய்தி? மாற்று ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு பேருந்துகளை வாடகைக்கு எடுக்க போனால் அங்கே மறுக்கிறார்கள். எவ்வளவு கேவலமாக இருக்குது இந்த நாட்டில். ஏன் இவ்வளவு பயம் உங்களுக்கு? எதிர்காலத்தில் 2026 தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் போட்டி என்பதை நிலைநிறுத்துகிற மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. அதனால தான் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் மாநாட்டின் முகப்பில் காட்சி தருகிறார்கள். திமுகவோட இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் திரு உதயநிதி அவரும் களத்தில் இருக்காரு. கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக அவர் களத்தில் இருக்காரு. திரு விஜய் அவர்கள் வந்து 1.5 வருஷம் தான் ஆகுது அரசியலுக்கு. இளைஞர்கள்லாம் வந்து திமுக பக்கம்ன்றது ஒரு பக்கம் ப்ரூவ் ஆன விஷயம்தான். இந்த வாட்டி அது ப்ரூவ் ஆகுமா? வெறும் ஒரு சினிமா வச்சு நம்ம எப்படியும் பேச முடியாது. ஏன்னா திமுக குடும்பத்திலையும் வந்து திரு விஜய் அவர்களுக்கு ரசிகர் இருக்காங்க. அதனால வந்து அவங்க எல்லாருமே தாவிக்காக தான் ஓட்டு போடுவாங்கன்றது சொல்ல முடியாது இல்லை சார். இப்போ அருள், அவர் பேர் என்ன, உதயநிதி, அவர் எங்கேருந்து வந்தார்? சினிமாவிலேருந்து தானே வந்தார். சினிமாவுக்கு முன்னாடி அவர் ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பம் அப்படி அது அன்னைக்கு அரசியல் குடும்பம். ஏன் நேரடியாக நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டிய, ஏன் சினிமாவுக்கு போயிட்டு அரசியலுக்கு வரீங்க? அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். அப்படி இல்லை, விருப்பம். தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திரைத்துறைக்கு போனீங்க. தெரியுமா உங்களுக்கு? திரைத்துறையில் உங்களால் இப்போ வெல்ல முடியல, நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க. வந்த உடனே உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி, வாரிசு அரசியல், மன்னராட்சி முறை. விஜய் எப்படியா வந்தார்? தன்னெழுச்சியாக வந்திருக்கிறார். அதை முதல்ல நீங்கள் பிரித்து பார்க்கணும். தன்னெழுச்சியோடு தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கிறார், தமிழ்நாட்டின் முதல்வராகவும் இருப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள் வருத்தத்துக்கெல்லாம் பதில் 2026 இருக்குது. அச்சப்படுகப்படாதீங்க. விஜய் தான் வரப்போகிறாரு. அதனால் உங்கள் மனசை தளர்த்திக்க. அப்போ தமிழ்நாடு களம் வந்து திமுக வர்சஸ் தாவேகா தான் இல்லை, தாவேகா விஎஸ்எஸ் திமுக. மாநாடு குறித்து, அப்புறம் தமிழக வெற்றி கழகம், அரசியல் நகர்வுகள், இதை பற்றி நம்ம நிறைய பேசணும். இது குறித்து மேலும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் விரிவாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.